வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். இன்றைக்கி இந்த விடல 12th ஸ்டாண்டர்ட் ஜுவாலஜி பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் 2021 நடந்த கவர்மெண்ட்டோட கீ ஆன்சர் ஃபுல் கீ ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். தமிழ் மீடியத்துக்கும் பார்க்க போகிறோம், இங்கிலீஷ் மீடியத்துக்கும் பார்க்க போகிறோம். அதே மாதிரி இந்த மார்ச் 2021 நடந்த 12th ஸ்டாண்டர்ட் ஜுவாலஜி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான 1 மார்க் வந்து 15 இருக்கும். அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ கண்டிப்பாக இந்த கீ ஆன்சர்லாம் ஸ்கிப் பண்ணாதீங்க. பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒரு டைம் ரெஃபர் பண்ணிட்டு போங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் அசால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 70 out of 70 வந்து எடுக்கலாம். அதுக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ட் வந்து படிக்கணும்னு சொல்லி ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கொஸ்டினை நீங்கள் நல்லா தரவாக படிச்சுட்டு போங்க. ப்ளஸ் இந்த கீ ஆன்சர் ஒரு டைம் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. எங்கெங்கே எப்படி 1 மார்க் வந்து எடுத்துருக்காங்கன்னு சொல்லி ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் அந்த கொஷின் பேப்பர். இது பி டைப்புக்கான ஒரு கொஷின் பேப்பர், சரிங்களா? ஸோ 1 மார்க் வந்து என்னென்னு சொல்லி ஆன்சர்னு சொல்லி ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 1 மார்க் வந்து பார்க்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சுன்னா மறக்காத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒவ்வாமையில் தொடர்புடையது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒவ்வாமையில் தொடர்புடையது எது? இங்கிலீஷில் அலர்ஜி இஸ் இன்வால்வ்டு. ஸோ இது உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வாமையில் தொடர்புடையது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் வந்து என்ன வரும்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி பாக்டீரியாவுடைய இனப்பெருக்கம் அது கேட்டிருக்காங்க. ஸோ பி டைப் கொஷின் பேப்பர் தான் இது. ஸோ அடுத்த 1 மார்க் வந்து பார்த்திங்கன்னா அலெக்சாண்டர் ஃபோன் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட்டுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒவ்வாமையில் தொடர்புடையது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அலர்ஜி இஸ் இன்வால்வ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சரியான ஆப்ஷன் வந்து என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி இதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஒவ்வாமையில் தொடர்புடையது ஐஜிஇ இதான் கரெக்டான ஆன்சர். செக் பண்ணிக்கோங்க. பாக்டீரியாவில் இனப்பெருக்கம் கீழ்கண்ட முறையில் நடைபெறுகிறது. த மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் இன் பாக்டீரியா பை என்ன முறையில் வந்து பார்த்தீங்கன்னா நடைபெறுது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. இது வந்து ஒரு முக்கியமான 1 மார்க் கொஷின், அடிக்கடி பப்ளிக்கில் கேட்டது தான். இதுக்கு சரியான ஆன்சர் வந்து என்ன வரும்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் வந்து உங்களுக்கு ஆன்சர் சொல்கிறேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாக்டீரியாவில் இனப்பெருக்கம் கீழ்கண்ட முறையில் நடைபெறுகிறது. இணைதல் தான் கரெக்டு, அதாவது காஞ்சிகேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ காஞ்சிகேஷன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா அலெக்சாண்டர் போன் இசட் என்பது எதை சொல்கிறாரு? ஸோ இசட்டுங்கிறது எதை குறிக்கிது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. ஸோ அப்போ இசட்டுங்கிறது வந்து என்ன? ஸோ இந்த இசட்டுங்கிறது எதை குறிக்கிது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், ஆப்ஷன் சி. இதுக்கு சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஸோ தமிழில் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆப்ஷன் இ கோட்டின் சாய்வு நிலை. இந்த 1 மார்க் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து 2A + XXY குரோமோசோம் கொண்ட பழப்பூச்சியோடைய பால் தன்மை எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. ஸோ இதில் வந்து நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாட் ஆர் த 6 ஆஃப் ப்ரோசோஃபைலா? ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னு சொல்லி கரெக்டாக கமெண்ட் செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஆப்ஷன் வந்து 4 இருக்குது. ட்ரிப்ளாய்டு ஃபீமேலா, டிப்ளாய்டு ஃபீமேலா, இன்டர்செக்ஸா, டிப்ளாய்டு மேலா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஷின் பேப்பர் எல்லாமே இருக்கும். ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் கெஸ் பண்ணிட்டீங்களான்னு சொல்லுங்கள். இதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பாருங்கள். ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி டிப்ளாய்டு ஃபீமேல். ஆப்ஷன் பி டிப்ளாய்டு ஃபீமேல். ஸோ அப்போ தமிழில் வந்து பார்த்திங்கன்னா ஆதான் இரட்டை மைய பெண் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்து பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ் ஸ்போரோபைட்டிலிருந்து என்ன உருவாகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஏற்கனவே படித்த புக் பேக் கொஷின் தான். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதை வந்து ஆப்ஷன் வந்து சொல்லலாம், பிளாஸ்மோடியம் வைவாக்ஸின் ஸ்போரோபைட்டிலிருந்து உருவாக்கப்படுகிறது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து என்ன வரும்? ஆப்ஷன் ஏ ஊசைட்ஸ். ஊசைட்ஸ் இதான் வந்து பிளாஸ்மோடியம் வைவாக்ஸுடைய ஸ்போரோபைட்டிலிருந்து ஊசைட்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா உருவாகுது. ஸோ இது நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த இப்போ நான் சொன்ன கீ ஆன்சருக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கீழே கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் கீ ஆன்சருக்கு நீங்கள் செக் பண்ணி வேணாலும் பார்த்துக்கலாம். ஓகே, தடுப்பூசியின் முழு நோய்க்கு உயிரியாக மாற்ற எது பயன்படுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. வேக்சின் யூஸ் இன் காம்பவுண்ட்ஸ் ஆஃப் பேத்தோஜெனிக் ஆர்கானிசம்னா என்ன? டிஎன்ஏ வேக்சினா, சப்யூனிட் ரிமோசோமல் வேக்சினா, கன்வென்ஷனல் வேக்சினா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கெஸ் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி
இங்கே இருக்குது பாருங்கள், சப்யூனிட் ரீகாம்பினன்ட் வேக்சின் வந்து சொல்லுவோம். சப்யூனிட் ரீகாம்பினன்ட் வேக்சின். ஸோ அப்போ தமிழில் வந்து துணையலகு மறுச்சேர்க்கை தடுப்பூசின்னு வந்து சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து 7th வந்து பாருங்கள், நன்னீரிலிருந்து கடல் நீருக்கு நகரும் விலங்கினங்கள் இவ்வாறு அழைக்கப்படுகிறது. ஸோ இதுக்கு ஏற்கனவே நீங்கள் நிறைய 2 மார்க்லலாம் இந்த வேர்டை வந்து அதிகமாக வந்து படிச்சிருப்பீங்க. ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம். ஆப்ஷன் ஏ. ஸோ இதுக்கு கரெக்டான இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஸோ ஆப்ஷன் ஏ தமிழில் என்ன சொல்கிறோம், காட்டட்ரமஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். காட்டட்ரமஸ் தான் வந்து கரெக்டான ஆன்சர். வாட்டருக்கு போகும். அதே மாதிரி 8க்கு கீழ்கண்டவற்றில் எது ரத்தத்தின் கொலஸ்ட்ரால் அளவை குறைக்க உதவுகிறது. இது ஒரு முக்கியமான 1 மார்க்கு. கீழ்கண்டவற்றில் ரத்தத்தின் அளவை எது குறைக்க உதவுகிறது. சரியான ஆன்சர் வந்து இதுக்கு வந்து என்ன வரும், மொத்தமாக வந்து ஒரு 4 வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த 1 மார்க் வந்து அடிக்கடி கேட்ட ஒரு முக்கியமானது தான். ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரிலாம் 1 மார்க் வந்து கேட்பாங்க. ஆப்ஷன் சி தான் கரெக்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். வளர்கரு பிளாச கோட்பாட்டை கூறியவர் யார். ஸோ இது நீங்கள் அசால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எழுதிடலாம். இந்த கோட்பாடு வளர்கரு, அதாவது ப்ரொப்போஸ்டு ஜெர்ம் பிளாசம் தியரி. இந்த ஜெர்ம் பிளாசம்னாலே ஜெர்ம் பிளாசம் ஏவை தான் வந்து பார்த்தீங்கன்னா குறிக்கும். ஸோ அதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா மொத்தமாக வந்து ஒரு 4 இருக்குது பாருங்கள். ஆப்ஷன் டியில் ஆகஸ்ட் வீஸ்மேன். ஆகஸ்ட் வீஸ்மேன் தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு எக்ஸ்ஓ பால் நிர்ணயம் மற்றும் எக்ஸ்ஒய் பால் நிர்ணயம் இதற்கு உதாரணமாக கூறலாம். ஸோ எதை வந்து நம்ம உதாரணமாக வந்து கூறலாம் அப்படின்னா ஆப்ஷன் ஏ. இங்கே இருக்குது பாருங்கள், மேல் ஹெட்ரோகேமின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவோம். மேல் ஹெட்ரோகேமி, அதாவது வேறுபட்ட இன செல் சேர்க்கை அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே மாதிரி 11th வந்து பார்த்தீங்கன்னா அண்ட செல்லை துளைத்து செல்வதற்கு முன்விந்து செல்லில் நடைபெறும் நிகழ்வு. த ப்ராசஸ் விச் இஸ் ஸ்பெர்ம் அண்டர்கோ பிஃபோர் த ப்ரிட்டைனிங் ஃபார் ஓவம் அப்படின்னா என்ன. இது வந்து நீங்கள் 2 மார்க் கொஸ்டின்லையுமே வந்து படிச்சிருப்பீங்க. ஸோ அப்போ இதுக்கு வந்து சரியான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான கொஸ்டின். ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது, என்னென்ன இருக்குது, ஸ்பெர்மியோஜெனசிஸ், ஸ்பெர்மடைசேஷன், கேபடைசேஷன், கார்டிக்கல் ரியாக்ஷன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவோம். ஸோ இது அடிக்கடி வந்து கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான கொஸ்டின். ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரிலாம் 1 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்பாங்க. இப்போ அண்டர் செல் அப்படிங்கிறது எதை வந்து குறிக்குது, ஸ்பெர்மியோஜெனசிஸா அப்படின்னா ஸ்பெர்மடைசேஷனா கேபடைசேஷனா. ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா திறனேற்றம் தான் சொல்லுவோம். திறனேற்றம். அப்போ ஆப்ஷன் சி இதுதான் கரெக்டான ஆன்சர். செக் பண்ணிக்கோங்க, கீழே கீ ஆன்சர் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 12th கொஸ்டின், கரு இடமாற்றம் செல்களில் எந்த நிலையில் கருக்கோளம் கருப்பையில் செலுத்தப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னென்னு பார்க்கலாம். ஓகே, கரெக்டான ஆன்சர் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, எத்தனை நாளுக்குள்ளே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டிருக்காங்க. அப்போ கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 8ன்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம். இங்கே இருக்குது பாருங்கள், மோர் தென் 8. மோர் தென் 8ங்கிறது ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி மோர் தென் 8. அப்போ இதில் 8 செல்களுக்கு வேறுபட்ட கரு அப்படின்னு வந்து சொல்லலாம். அப்போ மோர் தென் 8 தான் வந்து கரெக்டான ஆன்சர். மார்க் பண்ணிக்கோங்க. 13க்கு வந்து கீழ்கண்டவற்றில் எந்த முறை மருத்துவக் கழிவு மேலாண்மையில் கையாளப்படுவதில்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆட்டோக்ளோவிங்கா, அதே மாதிரி எரித்தலா, பொதியாக்கமா, மறுசுழற்சி மற்றும் மீண்டும் பயன்படுத்துதலா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நம்ம கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இதுக்கு வந்து என்ன கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வரும். இது வந்து அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு முக்கியமான கொஸ்டின். ஸோ இதை வந்து புக்கில் வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இன்டீரியர்லேருந்து பார்த்தீங்கன்னா சில டைம் வந்து நமக்கு இதை வந்து அதிகமாக வந்து கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். கீழ்கண்டவற்றில் எந்த முறை மருத்துவக் கழிவு மேலாண்மையில் கையாளப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி தான் கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் இ, மறுசுழற்சி மற்றும் மீண்டும் பயன்படுத்துதல், ரீசைக்கிள் அண்ட் ரீயூஸ். இதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகே, 14வது புரதச் சேர்க்கை நிகழ்ச்சி மைய செயல் திட்டத்தின் சரியான வரிசை வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது ஏற்கனவே நீங்கள் 2 மார்க் 5 மார்க்லாம் படிச்சிருப்பீங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் இ, சி சொல்லுவோம். ஸோ எதனால் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெப்ளிகேஷன் இருக்கும், டிரான்ஸ்கிரிப்ஷன் இருக்கும், டிரான்ஸ்லேஷன் இருக்கும். இதை ஷார்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிடின்னு சொல்லுவோம். ஆர்டிடி, ரெப்ளிகேஷன், டிரான்ஸ்கிரிப்ஷன், டிரான்ஸ்லேஷன். ரெப்ளிகேஷன், டிரான்ஸ்கிரிப்ஷன், டிரான்ஸ்லேஷன். ஓகே, நெக்ஸ்ட்டு ஊர்வன இனத்தின் பொற்காலம் எதை சொல்கிறோம். இது ரொம்ப ரொம்ப ஈஸி.
மீசோசோயிக் எரா, அதாவது ஆப்ஷன் பி மீசோசோயிக் பொற்காலம். ஸோ கொஷின் எல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. 1 மார்க்லாம் வந்து பார்த்துக்கோங்க. ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிகிட்ருக்கோம். சைமாலஜி, இன்கூபின்னா என்ன, இந்தியாவில் காணப்படும் மிக உள்ளூர் உயிரி பல்வகை பெயர்கள், காலாசர், கீழ்கண்ட நோய்களுக்கான நோய் காரணி, நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு தொழில்துறை ஆல்கஹால், விந்துசலுடைய படம் ரொம்ப ரொம்ப முக்கியம், நல்லா வரைஞ்சி பாருங்கள். ஆர்என்ஏ டிஎன்ஏக்குள்ள வேறுபாடு ரொம்ப முக்கியம். தண்டு செல்கள் என்பனையாவை மருத்துவத்துறையில் அதன் பங்கை விளக்குக. கருவுறுதல் நடைபெறும் இடத்தின் அடிப்படையில் கருவுறுதலை வகைப்படுத்துக. குரோமோசோம் தொகுப்புரைபடத்தின் பயன்பாடுகள், அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கேரியோடைப்பிங். ஸோ 5 மார்க் பொறுத்த வரைக்கும் அண்டர்செல் அமைப்பு, குற்றவாளிகளை அடையாளம் காண, அந்த குற்றவாளி டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் தான் அப்படி கேட்டிருக்காங்க. டார்வினிய கோட்பாடுகளுக்கான எதிர்கருத்துக்கள்னா என்ன, உயிரி பல்வகைத்தன்மையின் இழப்பு காரணங்கள், காசஸ் ஆஃப் லாஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி, மனித மரபணு திட்டத்தின் சிறப்பியல்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். பப்ளிக் எக்ஸாமினேஷன் போகும்போது இந்த கீ ஆன்சர் ஒரு டைம் ரெஃபர் பண்ணிட்டு போங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணக்கராசி வீடியோவில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ +1 ஹையர் செகண்டரி பப்ளிக் எக்ஸாமினேஷன் 2024 கீ ஆன்சர் தான் இது. ஸோ சைமாலஜிக்கு எப்படி வந்து எழுதணும், அதே மாதிரி ஆர்ட் ஸ்போர்ட்ஸ் ஆஃப் இந்தியா, அதே மாதிரி சிவிஎஸ்க்கு எப்படி எடுத்தோம், ஹேலோன்ட்ரிக் ஜீன்ஸ் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கீ ஆன்சர், கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கீ ஆன்சர், இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து கீ பாயிண்ட்லாம் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு இந்த கீ ஆன்சர் ஒரு கிளான்ஸ் பார்த்துருப்பாங்க. இதிலேருந்து கொஸ்டின் கேட்டாங்கன்னா இதில் இருக்கிற மாதிரி கீ பாயிண்ட்டை பேஸ் பண்ணி கொஸ்டின் 2 மார்க் 3 மார்க்லாம் எழுதி இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட் வந்து அண்டர்லைன் பண்ணுங்கள். இப்போ டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்லாம் இந்த 5 பாயிண்ட் வந்து இருக்கணும். ஹியூமன் ஓவமுக்கு 2 டயக்ராம் 2 மார்க் கொடுத்துருவாங்க. டயக்ராமுக்கு எக்ஸ்ப்ளனேஷனுக்கு ஒரு 3 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. வேரியஸ் காஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 10 பாயிண்ட் எழுதணும். ஒரு பாயிண்ட்டுக்கு அரை மார்க் வந்து கொடுக்குறாங்க. இது இங்கிலீஷ் மீடியம் கீ ஆன்சர் தான், சரிங்களா? இதை நல்லா பார்த்துக்கோங்க. இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நான் தமிழ் மீடியம் கீ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ தமிழ் மீடியம் கீ ஆன்சருக்கான 1 மார்க் இருக்குது. மீசோசோயிக் பெருங்காலம், 8 செல்களுக்கு மேற்பட்ட கரு, இரட்டிப்பாதல், படியெடுத்தல், மொழிபெயர்த்தல், திறனேற்றம், அதே மாதிரி கோட்டின் சாய்வு நிலை, அதே மாதிரி காய்ட்ரமஸ், ஐஜிஇ, இணைதல், வேறுபட்ட இனசெல், ஆகஸ்ட் விஸ்மன், ஸ்டேஷன், மறுசுழற்சி மீண்டும் பயன்படுத்தல், துணை இலக்கு சேர்க்கை தடுப்பூசி, ஊசைட்டுகள், இரட்டை மைய பெண். ஸோ 2 மார்க்கான கீ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக அதில் இருக்குது. 2 மார்க் வந்து எப்படி மார்க் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி தான் பப்ளிக் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் கேம்பில் வேல்யூஷன் பண்ணுவாங்க. ஸோ இதான் 12th ஸ்டாண்டர்ட் ஜுவாலஜி பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் 2022 நடந்த கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பருக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஆன்சர் கீ. இந்த ஆன்சர் கீயை பேஸ் பண்ணி வரக்கூடிய பொது தேர்வுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோலாம் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு வச்சுக்கோங்க. இதான் அப்டேட்டு. நன்றி.